ஒரு தொகையானது தனிப்பட்டி முறையில் 10 வருடத்து இரட்டிப்பாக ஆக வட்டி வீதம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வட்டி வீதம் கேட்டிருக்காங்க, மடங்கு கொடுத்துட்டாங்க. இது மடங்கு கணக்கு. மடங்கு படி போடணுன்னா மடங்கு -1 × 100 ஆண்டு அல்லது வட்டி வீதம். இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. ஸோ கீழே ஆண்டு வந்துடும். ஆண்டு கணக்கில் கொடுத்துருவாங்க. சப்போஸ் ஆண்டு கேட்டாங்கன்னா வட்டி வீதம் வந்து கீழே போடணும். வட்டி வீதம் வந்து நம்ம கணக்கில் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒன்றுக்கு தான் கேட்பாங்க. இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். மடங்கு -1 எத்தனை மடங்கு கேட்டிருக்காங்க, இரட்டிப்பாக கேட்டிருக்காங்களா? இரட்டிப்புனா 2 -1 1. ஸோ 1 × 100 100. மடங்கு -1 × 100. மடங்குலேருந்து 1 கழிச்சிட்டு தான் நம்ம பெருக்கணும். ஃபஸ்ட்டு பெருக்கிடக்கூடாது. மடங்குலேருந்து 1 கழிச்சோம்னா 2 - 1 1 × 100 100 ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 100/10 = 10. வட்டி வீதம் வந்து 10% தான் இருக்கும். இதான் கான்செப்ட்டு. இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இதான் முக்கியம்.